வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸ்ல என்னத்தை பார்க்க போறோம்னா, இந்த ஃபேஷன் கார்மெண்ட் ஜாப்பு லைஃப் லாங் கேரண்டியா அப்படிங்கிறீங்களா? ஏதாவது ஒரு குதர்க்கமான கேள்வியா இருக்குன்னா, ஆக்சுவலாக அதை நான் பேஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 2-3 டைம்ஸாகவே என் முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி கூட இது. பேட்டர்ன் ட்ரைனிங்காக அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றவங்க, அதர் டிபார்ட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், டீச்சிங் லைன்ஸு, அது மாதிரி சாஃப்ட்வேர் லைன்ஸு, இந்த மாதிரி வந்து வேற இருந்து வந்து அந்த ஜாப்புடைய இது இல்லாமல் அவங்களுக்கு க்ரிப் இல்லாமல் வர்றவங்க இந்த ஜாப்புக்கு யாராவது மூலியமாக கேள்விப்பட்டு வருவாங்க. இந்த மாதிரி இப்போ கார்மெண்ட்ஸில் போனீங்கன்னா பேட்டர்ன் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீச்சர் இருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு அரை மனசோட வருவாங்க. வந்துட்டு சார் இந்த மாதிரி படிக்க போகலான்ட்டு வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து சார் எப்படி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான், சார் எப்படி சார் இந்த வேலையை படித்தா ஜாப் எப்படி கேரண்டியாக இருக்குமா, எப்படி ரெகுலராக இருக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதை நம்பி வந்து அவங்களோட கேரியரை ஆரம்பித்து வேலையில் போய் ஒரு ஃபெயிலியரில் ரிட்டர்ன் வர்றாங்க. இப்போ இதே வந்து ஒரு டெம்பரவரிக்கு தான் அடுத்து வர்றாங்க. ஒரு ஃபீல்டு சேஞ்சுங்கிறது கேரியரில் ஃபீல்டு சேஞ்சுங்கிறது அவங்களுடைய லைஃப் சேஞ்சு தான் சொல்லணும். அது ரொம்பவே பயம் இருக்கும். இந்த ஏற்கனவே அந்த ஃபீல்டு போய் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஏதாச்சுன்னா நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜெட்டிக்காக சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு கிரிப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் நாலேஜை பற்றி நிறையா தெரிஞ்சிருந்தா தான் அவங்களுக்கு நம்ம கெயிட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச கென்னஸ் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நிறையா பேர் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே என்ன நடந்தது, எப்போ பண்ணோம் அப்படிங்கிற 2-3 சம்பவங்கள் நடந்தது. அதெல்லாம் ஒன்றா திரட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸில் நான் இந்த டைமில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த டாபிக் இந்த குவாரண்டைன் டைமில் சொல்கிறது மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். இன்னைக்கு இருக்க திருப்பூர் சுச்சுவேஷனில். ஆனால் ஒன்று மட்டும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த ஒரு குவாரண்டைன் பீரியடில் வந்து இந்த திருப்பூரோட சுச்சுவேஷன் வந்து ஒரு நிரந்தரமானது கிடையாது. இது பொதுவானது, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். இதை நாம் வந்து ஒரு ரீஃப்ரெஷ்ன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஒரே விடாமல் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ பாருங்கள், எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சதுனால தான் இதெல்லாம் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருக்கு. அதுக்கு கொஞ்சம் நான் சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கத்தில் வந்து நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ ரன்னிங்லேயே இருந்துட்டு இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்குமே ஒரு ஃபீல் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து திருப்பூரை பொறுத்தவரை இது ஒரு புதுசு கிடையாது. நம்ம ஆக்சுவலாக இது ஒரு வருஷமும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி வீழ்ச்சியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி தான் இந்த ஃபீல்டு வந்து கடந்து வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ தான் விழுந்தாலும் எந்திரிச்சு வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது முழுமையாக வராது. ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம், அந்த 3 விஷயங்கள் வந்து மனிதனுடைய அடிப்படை தேவை. நம்ம தொழில் வந்து 2வது அந்த அடிப்படை தேவையை சார்ந்திருக்கனால அதை வந்து முழுமையான வீழ்ச்சிகளை முடியாது. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நான் அந்த கேள்விக்கும் ஒரு அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதை என்ன எப்படி கான்வர்சேஷன் நடந்ததுங்களை பற்றி இப்போ நான் அவங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணுறேன். ரைட், இந்த கார்மெண்ட் ஜாப்பை வந்து கேரண்டியா, லைஃப்க்கு வந்து செட் ஆகாமல் லைஃப் லாங் கேரண்டியாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் புதுசுனால நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் அவங்க அடிப்படை தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஆர்டர்ஸ் எப்படி கிடைக்குது, உள்ள இருக்கவங்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து பையிங் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கு மேலே வந்து பையிங் ஆஃபீஸ்னு ஒன்று இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே வந்து பையர்ஸ் வெளிநாட்டில் இருப்பாங்க. இந்த பையர்ஸ் வந்து பையிங் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த பையிங் ஆஃபீஸ்காரங்க வந்து ஃபேக்ட்ரிஸ்களுக்கு ஆர்டர்ஸ்களை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ஸை வந்து எடுத்து ஃபேக்ட்ரிஸு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர்ஸை அவங்க கேட்குற டைமில் கரெக்டாக முடித்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளோவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரைட், இப்படி ஒரு எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு விதமாக இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குதுங்க.
உலகத்துடைய அத்தனை மனிதர்களுக்கு தேவையான தேவைகளை நாம் இங்கேருந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் நம்ம உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஆக்சுவலாக இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தேவைகளை விட உள்நாட்டு தேவைகள் உற்பத்தி போட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டு வருது. அதுக்கு ஒரு சின்ன இதெல்லாம் ரொம்ப பெருசாக வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கும் தன்னை அழகுபடுத்திக்குங்கிற ஒரு இதில் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. அதில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவத்தை பிடிக்கும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கலாம் முக்கியம் கிடையாது. ஆனால் என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல வந்து ரொம்பவே முக்கியத்துவம் எடுக்கிறோம். அதுலேயும் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கலுக்கு நம்ம போய் துணி எடுக்கணும்னா ஒரு ரெடிமேட் துணி எடுத்து வந்து டெய்லர் கடையில் அளவு கொடுத்து தச்சு போட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலாகவே மாறி இருக்குது. எல்லாமே அதிகபட்ச பேர் வந்து ரெடிமேட்ஸ் விரும்புகிறாங்க. ஏன் ரெடிமேட்ஸை விரும்புகிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிட்டாக ஒரு ஸ்டைலிங்காக போடணும் அப்படிங்கிறது ஆசைகள் ரொம்ப இருக்குது. அப்படி இருந்துமே நம்மளால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியல, காம்ப்ரமைஸ் பண்ண முடியல அவங்களுடைய டேஸ்ட்டை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நானே வந்து ஒரு ஷோரூமுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேயே பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து அங்கேயே போட்டு ட்ரையல் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஃபிட்டாக ஒரு ஒரு திருப்தியாக நம்ம எடுத்து வரோம். அதுலேயுமே போக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கலர் சரியில்லை, ஸ்டைலிங் அந்த கடையில் போய் அங்கே கலர் சொல்லிட்டு மாறி நம்ம ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை தாண்டி இன்னும் கேட்டிங்கன்னா ஆன்லைன் சேல்ஸு உட்காந்த இடத்துல இருந்தே உட்காந்து நம்ம ஸ்டைலிங்கை நாமளே உட்காந்து டிசைட் பண்ணுற அளவுக்கானது டெக்னாலஜியும் நமக்கான வசதி வாய்ப்புகளும் வந்துருச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு பிடிச்சதை நாம் செலக்ட் பண்ணி நம்ம மனசுக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பிடிச்ச சைஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போகிற அளவுக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டெய்லரிங் ஷாப்ஸ் அந்த மெத்தடையை டோட்டலாகவே மறக்கடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இது இந்த வளர்ச்சி அதிகமாக அதுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு வந்து யார், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி செட்டப்ல இருந்து தான் அந்த இதுக்கு குட்ஸ் போகுது. அதை வாங்கி யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கனால அவங்க ஈஸியாக வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. தனி மனித தேவைகள் அதிகமாக இருக்குது, கன்சியூமர் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் இருக்குது. அதுமாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற டைமிங் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு தான் நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. பர்த்டேனா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எப்பப்போல்லாம் அவங்கள்ட்ட காசு இருக்கோ அப்பப்போல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சில பேர் எவ்ரி மந்த் சேலரி வாங்கினோடனே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. ஆன்லைன் வந்தப்பறம் அப்படி இல்லை, எப்பப்போல்லாம் வந்து புது ஐட்டம் வருதோ அப்போயே உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பர்ச்சேசிங்கோட எண்ணிக்கை அதிகமாகுது, செல்லிங் எண்ணிக்கை கூடுது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாரிக்கிறோடைய இங்கே ப்ராசஸிங்கு நம்ம கூட்டம் வரும். தயாரிக்கிற கூட்டம் போது நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாகுது. ஆர்டர்ஸ் அதிகமாகுச்சுன்னா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கான வேலைகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் இதுலேயே இருக்கும். லைஃப் டைம் கேரண்டியோட எப்போ வந்து நீங்கள் எனக்கு ட்ரெஸ் பிடிக்கல, நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த சைக்கிளுக்கு வந்து நின்றோம். அப்போ இந்த ஜாபும் கரண்ட் இல்லாமல் டவுன் ஆகி போயிடும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா இல்லையாங்கிறது நீங்களே திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்நாட்டு தேவைகளுக்கே எப்படின்னா வெளிநாட்டு தேவைகளுக்கு இப்போ நம்ம திருப்பூரில் வந்து ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்போர்ட் இருக்குது, டொமஸ்டிக்கும் இருக்குது. எக்ஸ்போர்ட்னா அப்படின்னா நம்ம நாட்டு கண்ட்ரிக்கே இவ்வளோ விஷயம் சொல்கிறோன்னா ஒரு நாட்டு கண்ட்ரி மக்களும் இதே திங்கிங்கில் தான் இருப்பாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கோட திங்க் எல்லாமே காமனாக தான் இருக்கும். அனைத்து கண்ட்ரிகளுக்கு தேவையான கார்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சட்டன் இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ்லாம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days 45 days 60 daysங்கிறதுல ஆர்டர்ஸ் எடுத்து புது ஆர்டர்ஸை செஞ்சு அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆள் தேவைகள், அதனால தான் இங்கே திருப்பூரில் ஆள் தேவைகள் எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே வேலையாக செஞ்சுக்கிட்டே இருப்போம், மாறிக்கிட்டே இருக்கும், மாறி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதேமாதிரி ஒரு வருஷத்தை வந்து 4 சீசனாக பிரித்து ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸாக ப்ரீவியஸாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மாறி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரைட், இதுதாங்க
ஒரு ஆர்டரோட தேவை இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வர்றீங்க புதுசாக, சரி சார் நாங்கள் வந்துட்டோம், இனி ஒரு கம்பெனியில் போய் சேர்த்து விடுங்க அப்படின்னா உங்களை நான் எந்த வேலையில் சேர்த்து விடுறது அப்படின்னா, நீங்கள் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வேலையில் சேர்த்துக்கலாம். கம்பெனிக்கு திருப்பூர தேடி வந்தவங்க வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த வேலை வேணாலும் செஞ்சு பிடிச்சிக்கலாம், அது வேற. ஆனால் எந்த வேலையில் நம்மளுக்கு பிடிச்சமான வேலை இல்லை, நம்முடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை என்ன அப்படின்னு தேடி இருக்குன்னா, நீங்கள் உள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோடைய ஒரு ஸ்டேஜ்லேயும் என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது, என்னென்ன மாதிரி போஸ்டிங் இருக்குது, அங்கே என்ன குவாலிஃபைடு இருந்தால் அது வேலை செய்யலாம், அந்த வேலை நமக்கு சூட் ஆகுமா, அதுக்கான திறமை நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கலாம் நம்ம தேடி உள்ளே போயிருந்தோம்னா அது ஒரு நல்லா, அவருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இல்லாட்டினா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு படியில் போயிடுவீங்க. போயிட்டு நமக்கு தேவையானதை தேடுறதுக்கே பல வருடங்கள் ஆகும். தேடி கண்டுபிடிச்சி அதில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும். ஒரு கைட்னஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகிறது. ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி தான். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் மாறக்கூடிய ஒரு இது இருக்குனால நீங்கள் என்ன வேலைக்கு எப்போ வேணாலும் போய்க்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதுதான் இங்கே ஒரு விஷயம். ஸோ ஒரு தனிமனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தேவைகளையும் உங்களுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வேலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா ஒரு கவுன்சிலிங் மாதிரி வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி நாலேஜோட உள்ள போகும்போது. ஆல்ரைட், இப்போ எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியோடைய பேஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனி, எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா ஒரு ஓனர் இருப்பார். அது கீழே ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். மேனேஜர் தான் அந்த ஓனருடைய அடுத்த லெவல் அத்தாரிட்டி லெவலில் இருப்பார். அது கீழே பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைசிங் இருப்பாங்க. மெர்ச்சன்டைசர் அது ஒரு போஸ்டிங். மெர்ச்சன்டைசருங்கிறது அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஷீட், நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ஆர்டர் ஷீட் டிசைனர்ஸு, ஃபிட்டர்ஸ், பையர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டைலிங் ஷீட், ஒரு ஸ்டைல் என்னம்மா ஸ்டைல்ஸு, எவ்வளோ ஆர்டர் வேணுங்கிற கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் ஷீட் பிரகாரம் கார்மெண்ட்ஸை அந்த தேதிக்குள்ளே கரெக்டான சைஸில் கரெக்டான எண்ணிக்கையில் அவங்களுக்கு டைமிங்கில் முடித்து கொடுக்கக்கூடும். இந்த முழு அத்தாரிட்டியும் அந்த மெர்ச்சன்டைசர் கையில் ஒப்படைப்பாங்க. ஒரு ஆர்டருக்குடைய மொத்த இன்சார்ஜ் அவர் தான். ஸோ அவர் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் 1 2 3 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவர் அந்த வேலையை செய்வார். சரி, அவர் இந்த ஆர்டர் எடுத்து அவர் ஒத்தாலாக செஞ்சிட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, மேனேஜர், அவர் ஒரு ப்ராசஸ் பண்ணுறவர். அவர் கொண்டு போய் வேலை என்ன வேலை, பேட்டர்ன் போடணும்னா பேட்டர்ன் மாஸ்டருக்கு கொடுப்பார். ஸோ பேட்டர்ன் மாஸ்டர்னா பேட்டர்ன் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். உலக பேட்டர்ன் மாஸ்டர் இருப்பார். அவர் கண்ட்ரோலில் சாம்பிளிங் டீம் இருப்பாங்க. அங்கே டெய்லர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவங்க டீமில் கொண்டு போய் அதை கொடுத்தோம்னா அவங்க அந்த சாம்பிள் பண்ணி மேக் பண்ணி மெர்ச்சன்டைசிங்க்கு கொடுப்பாங்க. சரி, மெர்ச்சன்டைசர் கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் குவாலிட்டி டீம் இருப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார். அவங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர்ஸ் இருப்பாங்க. கார்மெண்ட்ஸ், தைக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜையும் செக் பண்ணிகிட்டே இருக்குதா அவங்களோட டியூட்டியாக இருக்கும். சரி, இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் ப்ரொடக்ஷன். கார்மெண்ட்ஸ் சாம்பிள் அப்லோட் ஆகிறப்பறம் ப்ரொடக்ஷன் பண்ணுறணும். ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கட்டிங் இன்சார்ஜஸ் இருப்பாங்க. சரி, இந்த கட் பண்ணுறதுக்கு துணின்னு பார்த்தீங்கன்னா துணியை கொண்டு வர்றதுக்கு ஃபேப்ரிக் டீம் தனியாக இருப்பாங்க. அவங்க ஃபேப்ரிக்கெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. ரெடியாக தேவையான ஃபேப்ரிக்கை கொண்டு கொடுக்கக்கூடியது இருப்பாங்க. சரி, கட் பண்ணியாச்சு. தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட்டுக்குள்ளே இப்போ அங்கே ஸ்டிச்சிங் யூனிட் அங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸ்டிச்சிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸ்டிச் பண்ண பிறகு அந்த கார்மெண்ட்டில் செக் பண்ணி கொடுக்கறதுக்கு செக்கர்ஸ் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க. செக் பண்ண பிறகு அயன் பண்ணுவாங்க, அயன் மேக்கிங் மாஸ்டர் இருப்பாங்க. அங்கே ஒரு அயனிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அப்புறம் பேக்கிங் சூப்பர்வைசர், எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஸ்டாஃப் லெவலில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். அதுக்கு இப்போ டெய்லி டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி வீக்லி வேஜஸில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இருப்பாங்க. அவங்க நிறைய இருப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ். இதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் மாதிரியே தான் இண்டஸ்ட்ரியல் செட்டப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் செட்டப்பும் இந்த மாதிரி இருக்கும்.
இதை தாண்டி துணி வெறி வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஃபேப்ரிகேஷனில் வந்து நெட்டிங் நூலை கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து துணியாக நெய்கிறது, நெஞ்ச பிறகு வந்து அதை சாயம் ஏற்றுறது, சாயம் ஏற்ற பிறகு டையிங் பண்ணுறது, காம்பேக்டிங் பண்ணுறது, அந்த அப்படிங்கிற நிறையா ப்ராசஸ் இருக்கும். ஒன்னொன்றுக்கும் ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்யும் ஆளுகளை மேனேஜ் பண்ண சூப்பர்வைசர் போஸ்டிங் எல்லாமே இருக்கும். டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, டெக்னீஷியன் ஒரு இடத்துல டெக்னீஷியன்ஸு இருப்பாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி, பிரிண்டிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பட்டன்ஸ், இந்த மாதிரி காஜா பட்டன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் லேபிள், இந்த மாதிரி அசசரிஸ் அதுக்கு சொந்தமான சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடக்கும். இதை சார்ந்த வந்து ஜென்ரலான வேலைகள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அது மாதிரி நிறைய. அப்புறம் வந்து கொஞ்சம் சோர்சிங் டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க. ஸோ இதுக்கு அத்தனை பேருக்கும் தனித்தனியான வேலைகள், தனித்தனியான ஒரு ஆள் இருப்பாங்க, தனித்தனியாக சேலரி லெவல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாம் உள்ளே போகிறோம்னா இப்போ நம்ம எந்த வேலைகள் போகணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இப்போ இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், யாராவது ஒரு கைட் நான் சொல்கிறேன், உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய டேஸ்ட் என்ன, உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னென்னு ஒருத்தவங்களும் இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி, இண்டிவிஜுவல் ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா அதோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆல்ரைட், இது ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடியது. இப்போ இதில் நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் இருக்குது, எங்களுக்கு அடுத்த இருக்குது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி லெவல்லையே நல்ல ஸ்கோப்லாம் பெரிய லெவல்லாம் வரும். இதுக்கு அடுத்த லெவல் ஃபேக்ட்ரி லெவல் ஒர்க்கர்ஸ். இதெல்லாம் இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய பையிங் ஆஃபீஸ் இருக்கும். அங்கேயும் வந்து மெர்ச்சன்டைசர்ஸ், கியூசிஸ், அங்கே ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். அங்கே இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படும், அங்கேயும் ஜாப் ஆஃபர் இருக்கும். இந்த பையிங் ஆஃபீஸை தாண்டி பையர் ஆஃபீஸ், நமக்கு வேலை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையர்ஸ், அவங்களுக்கும் ஆள் தேவைப்படும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு மேலே போகலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கர்ஸ் தேவைப்படும். ஃபேக்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுடைய ஒர்க்கர்ஸ்லாம் மேலே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு சேலரி லெவல்லாம் அதிகமாக இருக்கும். சரி, இது ஓகே. இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் செட்டப்பில் இந்த மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ் இதெல்லாம் இருக்குது. டொமஸ்டிக் கார்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான். டொமஸ்டிக்கில் வந்து இந்த ஃபேக்ட்ரி செட்டப்லாம் அதே சேம் லெவலில் இருக்கும். இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக்கில் வந்து அவங்க தயாரித்த ஆடைகளை வந்து டொமஸ்டிக் இங்கே லோக்கல்லையே விற்பாங்க, இந்தியாவுக்குள்ளே தான் விற்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஓன் ஷோரூம் இருக்கும், அவங்க ஷோரூமில் வச்சு வைப்பாங்க. சில பேருக்கு சில டொமஸ்டிக் பையர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, வேறு ஒரு பிராண்டுக்கு ஆர்டர் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி ஜாப் ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரியில் சேம் லெவல் அதே ஜாப் ஆஃபர் இருக்கும். இதை தாண்டி ஷோரூமில் வேலை இருக்கும். ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் மேனேஜ்மெண்ட்டு, வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டு, அங்கெல்லாம் வந்து ஜாப் ஆஃபர் இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கிட்டேன்னா, இந்த டொமஸ்டிக்லேயே செல்லிங் வந்து இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆன்லைன் சேல்ஸில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓன் வெப்சைட் வச்சு அவங்களே செல் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மேனேஜ்மெண்ட்டு, ஃபோட்டோ ஷூட்டு, மாடலிங்கு, இந்த மாதிரி இதுகளெல்லாம் வேக்கன்ட் நிறையா இருக்குதும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்குலாம் இங்கே இது ரிலேட்டடாகவே வேலை இருக்குது. அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அதிலலாம் வந்து டைப் பண்ணி செல்லிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேயும் அது ரிலேட்டடாகவும் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துடுச்சு, என்ன அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது, கமெண்ட்ஸை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை சார்ந்த வேலைகளும் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரைட், இவ்வளோ இண்டஸ்ட்ரிகளில் இவ்வளோ வேலைகள் இருக்கக்கூடிய இதில் உங்களுடைய பார்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அதற்கான ஸ்கில்லை நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரி, இதெல்லாம் ரைட், இவ்வளோ வேலைகள் இருக்குது, ரைட்டு. சேலரி ரேஞ்ச் எப்படி சார் இருக்கும், அதுதான் விஷயம். இங்கே திருப்பூரபுரத்தில் ஸ்டார்டிங்கில் எந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 10,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி ரேஞ்சுக்கு 10,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும், நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்தும், அப் டு திருப்பூருக்குள்ளே மந்த்லி ஒரு 1 lakh வரைக்கும் வாங்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மேனேஜிங் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எடுத்த உடனே அந்த போஸ்டிங்லாம் போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி வந்து வளர்ந்து போனவங்க தான், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் முயற்சினாலையும் வளர்ந்து போனவங்க தான் இருக்கிறாங்க. இது வந்து திருப்பூருக்குள்ள. இதை தாண்டி உங்கள் ஸ்கில் நல்லா வந்து
நீங்கள் தொழில் சார்ந்த அறிவை நல்லா நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, அது நல்லா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஹிந்தி இங்கிலீஷ்லாம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இண்டஸ்ட்ரி நீங்கள் கற்றுக்கிட்ட இடம் வேணால் திருப்பூரில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற இடம் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நிறைய கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அங்கெல்லாம் வேக்கன்ட் நிறையா இருக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு இதோட ஸ்கேல் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தாண்டி சில பேருக்கு என்ன பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற ஆசைகள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டைமில் வெளிநாட்டு வேலைனாலே பதறிக்கிட்டு இருக்கோம், அது ரெண்டாவது விஷயம். ஜென்ரலாக சொல்ல வரேன், இதான் இந்த சுச்சுவேஷனில் மாறிடும். அப்போது அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆஃபர்லாம் வந்து இந்த திருப்பூரில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் கற்றுக்கிட்ட வேலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்குன்னா குவாலிஃபைடு இல்லாமல் இதே ஃபீல்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் இருக்கார், அவர் படித்த படிப்பு 10வது தான், இங்கிலீஷ் நாலேஜும் கூட அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருடைய அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை வச்சு அவருடைய தைரியம் தான், தைரியமாக போய் வெளிநாட்டு வேலைகள் செஞ்சு 1 லட்சம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஆஃபர் நிறைய இந்த மேஜிக்லாம் இங்கே ரொம்ப நடக்குங்க. சில பேர் இப்போ என்ன சொல்ல போனா, ஒரே ட்ராக்ல 2 பேர் வந்திருப்பாங்க, ஒருத்தர் வந்து எப்படி வேணா இருப்பார், இன்னொருத்தர் எங்கேயோ போயிடுவார். அதுதான் திருப்பூருடைய இது. இப்போ நம்ம ஒருத்தரை வந்து பார்ப்போம், ஒரு 10,000 வேலையில் இருப்பார்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர் எப்படி இருப்பார் நமக்கே சொல்ல முடியாது. அந்த ஒரு டாப் கேர்லாம் திருப்பூர் கொண்டு போயிடும். அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைலே எல்லாம் மாற்றி போடக்கூடிய இதெல்லாம் நடக்கும். அப்போ சில பேருக்கு ஆசை இருக்கும், இப்போ சில பேருக்கு ஆசை இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற ஆசை இருக்குன்னு சொன்னால, வெளிநாட்டு வேலையை திருப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டே வெளிநாட்டு சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுகளாக இருக்காங்க. ஸோ பையருக்கான வேலையை திருப்பூருக்குள்ள இருந்துகிட்டே செய்கிறது தான் அந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஒரு வருஷமும் ஒரு மாதமும் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து போயிட்டு இருந்துட்டு எல்லா நாட்டும் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஆர்டர்ஸை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில ஆட்கள் தேவைப்படும். இந்த தொழில் ரீதியாக நல்லா தெரிஞ்ச ஆட்களும், அதே நேரத்தில் அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது தெரிஞ்ச ஆட்களும் தேவைப்படும். அந்த மாதிரி தேவையான ஆட்களை அவங்க இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர்லாம் நிறையா வரும். அந்த மாதிரி போகும்போது வேலை இங்கேயே இருக்கும், சம்பளம் வந்து டாலரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இங்கே நிறையாவே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பெருசாக படிப்புகளை இப்போ இந்த வேலைகளுக்கெல்லாம் சரி இந்த வேலைகளுக்கெல்லாம் இப்போ இந்த வேலைகள்லாம் செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு காணக்கூடிய படிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கும். அவருடைய படித்த படிப்புக்கும் வாங்கிட்டு இருக்க சம்பளத்துக்கும்ங்கிறது வித்தியாசமாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ்லாம் இங்கே நடக்கும். இது வந்து மேஜிக் சொல்கிறக்கூடிய அவங்களுடைய தேடுதலும் திறமையும் தான் சொல்லணும். என்னதான் வந்து ஒருத்தர் இந்த தொழில் ரீதியாக அதிகமாக படிச்சுட்டு வந்தவர் வந்து ஒரே லெவலில் இருந்தாலும், படிக்காத வந்தவங்க வந்து அதை விட டாப் லெவலுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன்லாம் அங்கே திருப்பூரில் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு இந்த கேள்விக்கான விடை இதில் வரைக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய டவுட்ஸு மேற்படியான விஷயங்கள் எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாஸ் பண்ணலாம், டிஸ்கஸில் நம்ம கன்டினியூ பண்ணலாம். நாளைக்கு இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் தான், அதுவும் நான் ஒரு பேஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய விஷயம்தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஃபேஷன் டிசைனிங் இது ரிலேட்டடாகவே ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இண்டஸ்ட்ரி சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் நாளைக்கு டாப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.